ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தானியேல் சுவரில் எழுதப்பட்டதை விளக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரோட காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் அவரோட 43 வருட அரசாட்சிக்கு அப்புறம் இறந்து போறார். வரலாற்றின்படி பார்க்கும்போது அவருக்கு அப்புறம் அவரோட மகன் ஈவில் மெரோடாக் அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஈவில் மெரோடாக்கை அவரோட மைத்துனர் நெரிக்லாசார் அப்படிங்கிற ஒருத்தர் கொன்று போட்டு அவரோட ஸ்தானத்திலே இவர் ராஜாவாகிறார். நெரிக்லாசார் 4 வருஷம் பாபிலோன்லே ராஜ்யபாரம் பண்றார். நெரிக்லாசருக்கு அப்புறம் அவரோட மகன் லபாஷி மார்டுக் அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். இவர் ஒரு மனநிலை சரியில்லாத நபர். இவர் வெறும் 9 மாதங்கள் மட்டும் ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சதிகார கும்பல் சேர்ந்து இவரை அடித்து கொள்றாங்க. அந்த சதிகாரர்கள் அவங்களோட கும்பல்ல ஒருத்தரான நபோனிடஸை ராஜாவா நியமிக்கிறாங்க. நபோனிடஸ் தான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யம் கைப்பற்றப்போ கடைசி ராஜாவா இருந்தார். இவரோட மனைவி பெயர் நிட்டோக்ரிஸ். இவங்க யாருன்னா நேபுகாத்நேச்சாரோட மகள். நபோனிடஸ் மற்றும் நிட்டோக்ரிஸோட மகன் தான் தானியேல் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பெல்ஷாத்சார் ராஜா. பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சார் ராஜாவோட பேரப்பையன். ராஜா நபோனிடஸ் ஓட சேர்ந்து பெல்ஷாத்சாரும் ஒரு இணை ஆட்சியாளரா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசாள்கிறார். அந்த காலகட்டத்துல கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு அவரோட சொப்பனத்துல வெளிப்படுத்தினது மாதிரியே பெர்ஷியர்கள் பாபிலோனை கைப்பற்றும்படி பாபிலோனின் எல்லைகள்ல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜா பெல்ஷாத்சார் அவங்க நாட்டு எல்லையில நடக்கிற யுத்தத்தை பொருட்படுத்தாம அவரோட பிரபுக்கள்ல 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து பண்றார். அந்த விருந்துல அவர் நிறைய திராட்சை ரசம் குடிக்கிறார். அந்த போதையில அவர் நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வர கட்டளையிடுறார். அந்த ஆலய பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்ட உடனே அதன் மேலேயே அவர் திராட்சை ரசத்தை ஊற்றி குடித்து அதோட அவரோட பிரபுக்களுக்கும் அவரோட மனைவி மறுமனையாட்டிகளுக்கும் கூட குடிக்க கொடுக்கிறார். அப்படியே அவங்க எல்லாரும் குடித்து அங்க இருந்த அவங்களோட பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய விக்கிரக தேவர்களை புகழ்ந்தாங்க. அப்போ ஒரு மனுஷ கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. ராஜா அதை பார்த்த உடனே அவருடைய முகம் வேறுபட்டது. அவரோட நினைவுகள் அவரை கலங்க பண்ணினது. அவரோட கால்கள் நடுங்கினது. ராஜா உடனே ரொம்ப சத்தமிட்டு அவரோட ஜோஷியர்களையும் குறி சொல்றவங்களையெல்லாம் வரவழைக்கிறார். ராஜா அவங்கள பார்த்து, இந்த எழுத்தை வாசித்து இதோட அர்த்தத்தை சொல்கிறவன் எவனோ அவனுக்கு நான் இரத்தாம்பர ஆடை அணிவித்து அவனோட கழுத்திலே பொன் மாலை போட்டு அவனை ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் உயர்த்துவேன்னு சொல்றார். அப்போ அந்த ஞானிகளால அந்த எழுத்தை வாசிக்கவும் அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் முடியல. உடனே பெல்ஷாத்சார் ராஜா இன்னும் ரொம்ப அதிகமா கவலைப்படுகிறார். அவரோட முகம் பயத்தால வெள்ளரி போனது. நடந்த இந்த சம்பவத்தை கேட்டு ராஜாத்தி, அதாவது அவரோட அம்மா விருந்து சாலைக்குள்ள வந்து, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீங்க இதை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களோட ராஜ்யத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்குன்னு தானியேலை பற்றி சொல்லி, தானியேல் நிச்சயமா அந்த எழுத்துக்களோட அர்த்தத்தை பற்றி சொல்லுவாருன்னு சொல்றாங்க. அப்போ தானியேலை ராஜாவுக்கு முன்பாக அழைச்சிட்டு வராங்க. ராஜா தானியேலை பார்த்து அந்த எழுத்துக்களோட அர்த்தத்தை சொல்றார். உடனே தானியேல் அவரை பார்த்து கர்த்தர் எப்படி நேபுகாத்நேச்சார் ராஜாவை உயர்த்தினார் என்கிறது குறித்தும் அவரோட மேட்டிமையினால அவர் எப்படி மிருகங்களோட சஞ்சரித்தார் என்கிறது குறித்தெல்லாம் சொல்லி, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தும் கூட நீங்க உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாம பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமா உம்மை உயர்த்தினீர். கர்த்தரோட ஆலய பாத்திரத்திலேயே நீங்க திராட்சை ரசம் கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையின் மேல முழு அதிகாரமும் படைத்த தேவனை நீங்க மகிமைப்படுத்தாம இங்க இருக்கிற விக்கிரகங்களை புகழ்ந்திருக்கீங்க. அவைகள் தெய்வங்களே இல்ல. அவைகளால பார்க்கவோ கேட்கவோ புரிந்து கொள்ளவோ கூட முடியாது. அதனாலதான் தேவன் சுவர் மேல எழுதுகிற அந்த கையை அனுப்பினார். சுவரில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைதான்: மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். இதுல மேனே என்கிறதுக்கு உன்னோட ஆள்கை முடியும், தேவன் உன் நாட்களை எண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். தெக்கேல் என்கிறதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய்னு அர்த்தம். பேரேஸ் என்கிறதுக்கு உன்னோட ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்படுவதுன்னு அர்த்தம்னு சொல்றார். பெல்ஷாத்சார் இதை கேட்ட உடனே தானியேலுக்கு இரத்தாம்பர ஆடை அணிவித்து அவரோட கழுத்துல பொன் மாலை போட்டு
அவரை ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் உயர்த்துகிறார். அன்னைக்கு ராத்திரியிலே பாபிலோன் ராஜா பெல்ஷாத்சார் கொலை செய்யப்படுறார். மேதியனாகிய தரியு அவர் 62ஆம் வயதிலே பாபிலோன் தேசத்துக்கு ராஜாவாகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.